அடுத்ததாக மகர ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மகர ராசிக்கு இதுவரைக்கும் குரு பகவான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக வந்து உங்களுடைய ராசியை பார்க்கவே இல்லை. அதனால நிறைய சோதனைகள் அனுபவிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 7.5 சனி நடந்துட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்கங்கிறத சொல்லலாம். ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக விடுவு காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ மே 1ஆம் தேதி ஆரம்பித்த உடனேயே மகர ராசிக்கு யோகமான பலன்கள் வந்து சேர்ந்துடும். ஏற்கனவே இவங்க வந்து நிறைய கடன் பிரச்சனையால் அவஸ்தைப்பட்டிருப்பாங்க. அதாவது மற்றவங்கள்ட்ட கடன் வாங்கி இவங்கள குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய பணப்பிரச்சனை வந்து கண்டிப்பாக தீர ஆரம்பிச்சிடும். அந்த இவங்க வந்து இவங்களுடைய பணப்பிரச்சனைகளை தீர்த்து வைத்துக் கொள்வது மட்டுமன்றி இவங்க வந்து மற்றவங்களுக்கு கடன் கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து பல மடங்கு மேலே உயரப்போகுதுன்னு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா 7.5 சனியோட தாக்கம் வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட்டாகவே வெளியில் வந்துடுவாங்க. குரு பகவான் வந்து இவங்க ராசியை பார்த்த உடனே சனியோட தாக்கம் குறைஞ்சிரும். குரு பகவான் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி 7.5 சனி இவங்க கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அப்படின்னா 7.5 சனியோட தாக்கம் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வெளில வந்துட்டாங்க. அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்களும் மகர ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். வேலை இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டுருக்கலாம். சில பேருக்கு வந்து 2 வருஷமாக எனக்கு வேலை இல்லை, 3 வருஷமாக வேலை இல்லை, லாஸ்ட் ஒரு 7 மாதமாக வேலை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், நிறைய இன்டர்வியூ போயிட்டேன், கடைசி சமயத்தில் வந்து கடைசியாக எனக்கு ரிஜெக்ட் ஆகிடுது. அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மகர ராசிக்காரங்கள் எல்லாருக்குமே ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம் ஒரு சூப்பரான ஜாப் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். நல்ல ஒரு சேலரியிலே கிடச்சிரும். நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, இவ்வளோ சேலரியில் எனக்கு ஒரு வேலையா அப்படின்னு. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆஃபர் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். ப்ரமோஷன் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக எனக்கு ப்ரமோஷனே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ தொழில்துறை சேர்ந்தவர்களுக்கும் இது வந்து ஒரு யோகமான காலகட்டம்னு சொல்லலாம். பிரபலமாகும் யோகம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு கண்டிப்பாக இருக்குது. கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு இது வந்து ஒரு யோகமான காலகட்டமாக இருக்கும். ஒரு 4-5 வருஷமாக படம் வந்து நான் எடுத்து ரிலீஸே ஆகலை, இல்லை எனக்கு வந்து படம் வந்து அடுத்தடுத்து ஃபெயிலியராகவே வந்துட்டுருக்கு, ஒரு ஹிட் மூவியை கொடுக்க முடியலன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஹிட் மூவியை கொடுத்து அடுத்தடுத்து சக்ஸஸ் வரக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் வந்து மகர ராசிக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ மகர ராசிக்கு ஒரு நல்லதொரு காலம் ஆரம்பித்தாச்சு, கோல்டன் பீரியட் ஸ்டார்ட் ஆயாச்சு. அடுத்தடுத்து வரக்கூடிய வருஷங்களும் இது வந்து தொடரும். இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசை கொடுக்குற கடவுளான பெருமாளை வந்து வணங்குவது வந்து ஒரு நல்லதொரு பரிகாரமாக இருக்கும்.